தாவீது பரிசுத்தவானின் அழிவை காணவட்டி தன் பரிசுத்தத்திலே வாழ்ந்த தாவீதுங்க ஆத்மாவை பாதாளத்தில் விடாதபடிக்கு தேவனுடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருந்த தாவீதுங்க. காரணம் தன்னை உணர்ந்து தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். சங்கீதம் 51 வாசித்து பாருங்க. தன் பாவங்களை மறைக்காம ஆண்டுகிட்டு அவர் அறிக்கையிடுறாருங்க. ஈசோப்பினால் கழுவ சொல்றாரு. அந்த பரிசுத்தத்துக்கு தக்க பலன் மறுபடியும் கர்த்தர் அவருக்கு நன்மை செய்து கட்டி எழுப்புறாருங்க. பரிசுத்தவான்களுடைய அழிவை கர்த்தர் காண மாட்டாரு. கர்த்தர் பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாப்பாருங்க. தாவீது 5வது சொல்றாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். எங்க நம்ம எல்லாரும் ஜீவ மார்க்கத்தை பெற்று இருக்கிறோங்க. ஜீவ மார்க்கத்தின் வழியாய் போகிறோம். இந்த மார்க்கம் ஜீவ மார்க்கம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்புங்க. இந்த ரட்சிப்பை தாவீது பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாருங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலப்பரிசுல நித்திய பெருமை உண்டு. ஜீவ மார்க்கத்தின் வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஊழியர்களை கொடுத்திருக்கிறாரு. சபையில இணைந்து ஊழியம் செய்கிறதற்கு, தேவனுடைய ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறதற்கு, சபையை கட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் உனக்கு நல்ல கிருபை கொடுத்திருக்கிறாருங்க. நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க.